குட் பேட் அக்லி நாளை முதல் உலகமெங்கும். டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சென்னைக்கு மிக அருகில்னு வர ரியல் எஸ்டேட் விளம்பரங்களை நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில் நடிக்கின்ற நடிகர் நடிகைகள் அந்த நிறுவனத்தினுடைய நம்பகத்தன்மை என்ன, அந்த நிறுவனம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பூரணமாக தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் அந்த நிறுவனத்தை பாராட்டியோ ஆதரித்தோ குரல் கொடுத்தார்கள் என்றால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். சார், நடிகர் ஜெட்லி பற்றி சொல்லுங்க. அவர் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் ஜாக்கி சான் அளவுக்கு பிரபலியமாகாமல் போனதுக்கான காரணம் என்னன்னு தென்காசியிலேருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, சிறப்பான நடிகர்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லோராலும் ஏன் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அதுக்கு யார்ட்டையாவது பதில் இருக்கா? ஏற்கனவே நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வச்ச மாதிரி 5 விரலும் ஒன்றாவா இருக்குது. இதில் ஒரு விரல் ஜாக்கி சான்னா இன்னொரு விரல் ஜெட்லி, அவ்வளவுதான். மனோஜ் பாரதிராஜா சார்னுடைய மறைவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்னால வர முடியலனா கூட எதனால இரங்கல் செய்தியை கூட வெளியிடலன்னு மந்தவெளியிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. பொதுத்தளத்தில் இரங்கல் செய்தியை வெளியிடாமல் பாரதிராஜா தனிப்பட்ட முறையிலே ரஜினி பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இயக்குனர் எம்.ஏ. காஜா எத்தனை தமிழ் திரைப்படங்களை இயக்கியிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் எம்.ஏ. காஜா மொத்தம் 14 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். நடிகர் முரளி சார் எந்த திரைப்படத்திலேயாவது போலீஸ் வேடத்தில் நடிச்சிருக்காரான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நடிகர் முரளி எந்த திரைப்படத்திலும் போலீஸ் வேடத்தில் நடித்ததாக எனக்கு தெரியல. நடிகர் சியான் விக்ரமுடைய திரைப்படங்கள் அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ண மாட்டேங்குது, ஆனால் அவர் 50 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில் தயாரிப்பாளர்கள் அவ்வளவு சம்பளம் தராங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. நடிகருடைய வியாபாரத்துக்கும் அவருடைய சம்பளத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ சினிமாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பராசக்தி திரைப்படத்துக்கு அப்புறமா சட்டம் ஒரு இருட்டரை பார்ட் 2 திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க போறதா வர தகவல்கள் உண்மையா? நடிகர் சிவகார்த்திகேயனுடைய அடுத்தடுத்த திரைப்படங்களை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு தென்காசியிலிருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்தை தொடர்ந்து சட்டம் ஒரு இருட்டரை பார்ட் 2 திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தி உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்தி இல்லை. இந்த படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் ஒரு படத்தை நடிக்க அவர் ஒப்பந்தமாக இருக்கிறார் என்பது உண்மை. நடிகர் பிரஜனுடைய தரைப்படை திரைப்படத்துக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. பிரஜன் நடித்த தரைப்படை திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர் அமிதாப் பச்சன் சார் நடிச்சு தமிழ்ல ரீமேக் பண்ணப்பட்ட திரைப்படங்கள்ல அதிக நாள் ஓடி வெற்றி பெற்ற தமிழ் திரைப்படம் என்னன்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட அமிதாப் பச்சன் படங்களில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த படம் அப்படின்னா பில்லா திரைப்படத்தை சொல்லலாம். இந்தியன் சினிமால எந்த ஒரு திரைப்படத்தை அதிக இயக்குநர்கள் சேர்ந்து இயக்கியிருக்காங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. 1999ஆம் ஆண்டிலே வெளியான சுயம்பரம் திரைப்படம் தான் மிக அதிகமான இயக்குநர்கள் பணியாற்றிய ஒரு திரைப்படம். அந்த படத்திலே மொத்தம் 14 இயக்குநர்கள் பணியாற்றியிருந்தார்கள். 30க்கும் மேற்பட்ட முக்கியமான நடிகர்கள் நடித்திருந்த அந்த படத்தை ஒளிப்பதிவு செய்தவர்கள் மொத்தம் 19 ஒளிப்பதிவாளர்கள். கூலி வெர்சஸ் வார் 2 திரைப்படங்களுடைய கிளாஷ் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. வார் 2 திரைப்படத்தினால் கூலி திரைப்படத்தினுடைய வசூல் சிறிதளவும் பாதிக்கப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் சார் நேரடி தெலுங்கு திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரா அல்லது பெடி தான் அவருடைய முதல் திரைப்படமா? இது ரூரல் ஸ்போர்ட்ஸ் திரைப்படமானு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. A.R. ரஹ்மான் பணியாற்றிய முதல் நேரடி தெலுங்கு படம்னா அது சூப்பர் போலீஸ் என்ற திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து பல தெலுங்கு படங்களிலே பணியாற்றியிருக்கிறார் A.R. ரஹ்மான். இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய சிம்பனி சாதனை ஆஸ்கர் சாதனையை விட மிகப்பெரியதான்னு கனடாவிலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய சிம்பனி என்பது இசைக்காகவே பிறந்த இளையராஜாவுடைய தனிப்பட்ட ஒரு சாதனை. அதை எதற்காக ஆஸ்கார் சாதனையோடு ஒப்பிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதலாளி, குங்குமம் போன்ற பழைய படங்கள்ல நடிச்ச நடிகர் S.S. ராஜேந்திரனுடைய தமிழ் வசன உச்சரிப்பு ரொம்பவும் அருமையா இருந்தது. அவருக்கு ஆக்டிங் டீச்சர் யாரு? அவர் எங்க இருந்து இந்த மாதிரி பேச கத்துக்கிட்டாரு? அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. லட்சிய நடிகர் S.S. ராஜேந்திரனுடைய அழகான தமிழ் உச்சரிப்புக்கும் மிகச்சிறந்த நடிப்புக்கும் காரணம்னா அது அவர் நாடக மேடையிலே பெற்ற பயிற்சி தான். சார், எங்களை மாதிரி இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய தீவிர ரசிகருக்கு அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்ககிட்ட இருந்தால் அதை ஷேர் பண்ண முடியுமான்னு சிங்கப்பூர்லேருந்து சரவணன் வீரையா கேட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வைக்காக இளையராஜாவுடைய மியூசிக் நோட்ஸை கொடுத்துருக்கோம். அதில் அவருடைய கையெழுத்தை நீங்கள் பார்க்கலாம். இவன் வேற மாதிரி படத்துல வில்லனா நடிச்ச நடிகர் வம்சி கிருஷ்ணா தமிழ்நாட்டவரா? அவர் அந்த படத்துல ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. இவன் வேற மாதிரி படத்திலே வில்லனா நடித்த வம்சி கிருஷ்ணா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். விசாகப்பட்டினம் தான் அவர்
பிறந்த ஊர். நான் இன்றைக்கு ஒரு நடிகனாக இருக்கிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் கௌதம் வாசுதேவ மேனன் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருப்பவர் தான் வம்சி கிருஷ்ணா. சார், இன்னும் சினிமாவில் ரெஃப்ளெக்டர்ஸ் பயன்படுத்தப்படுதான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இன்றைய சினிமாவில் ரிஃப்ளெக்டர்ஸுடைய பயன்பாடு அடியோடு இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். பார்மகளை பார் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான சோவை ஒரு திரைக்கதாசிரியராக்கிய பெருமை முக்தா சீனிவாசனியே சேரும். அவருடைய இயக்கத்தில் உருவான தேன்மழை என்ற திரைப்படம் தான் சோ திரைக்கதை வசனம் எழுதிய முதல் திரைப்படம். அந்த காலகட்டத்தில் சினிமா உலகத்தில் இருந்த பலருக்கும் நண்பராக இருந்தவர் மருத்துவர் ஜெகதீசன். அவர் முக்தா சீனிவாசனுக்கும் நல்ல நண்பர், சோவுக்கும் நல்ல நண்பர். அவர் மூலமாகத்தான் சோவை தொடர்பு கொண்டு தன்னுடைய திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுத ஒப்பந்தம் செய்தார் முக்தா சீனிவாசன். ஒரு திரைக்கதையை எப்படி எழுத வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா அது முக்தா சீனிவாசன் தான். ஆனால் அவரோடு ஆரம்ப காலத்திலே நான் பலமுறை சண்டை போட்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய மேதாவி அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நினைப்பு இருந்தது. அதனால் முக்தா சீனிவாசன் சொல்வதை அவ்வளவு எளிதில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதைத் தொடர்ந்து எங்களுக்குள்ளே பல சண்டைகள் எழுந்திருக்கின்றன. அப்படி நாங்கள் சண்டை போட்ட போதெல்லாம் அந்த படத்திலே நான் வசனம் எழுதுவதற்கு யார் காரணமோ அந்த டாக்டர் ஜெகதீசன் தான் எங்கள் இருவரையும் சமாதானம் செய்து வைப்பார். ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் நானும் முக்தாஸ் அவர்களும் இணை பிரியாத நண்பர்களாகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறது கூட கொஞ்சம் கம்மி. உடன்பிறவா சகோதரர்கள் போல என்னை நடத்தியவர்கள் அவர்கள் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சோ. அடுத்த சாவி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடன இயக்குனர் ரவி தேவ். உங்களுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் யாராவது சினிமாவில் இருந்திருக்காங்களா? எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். அருமை. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே நானும் வந்து ஷூட்டிங் தான். முதல்ல நீங்கள் பார்த்த ஷூட்டிங் எதுன்னு நினைவு இருக்கா? கல்லுக்குள்ளீரம். ஓ, எனக்கு தெரிஞ்ச நல்லா ஞாபகம் இருக்குது. நெஞ்சங்கள் படத்தில் நடிக்கும்போது எப்படி சிகரெட் பிடிக்கிறதுன்னு சிவாஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாராம. பாய் ஒரு பர்கிலி கொடுங்க அப்படின்னு டைலாக் நான் எடுத்து ஸ்மோக் பண்ண வரல. இப்போ இளைஞனா வளர்ந்ததுக்கு பின்னால் திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையா அவங்களுக்கு? இல்லை, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம் சார், நிறைய ட்ரை பண்ணும்போது அது இல்லை. ஒரு லெவலில் வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போக ஆரம்பிச்சோம். திடீர்னு பார்த்தா டான்ஸில் வந்து ராபர்ட் அல்ஃபோன்ஸ் இருக்காங்களே, அவங்க அப்பா தான் என்னோடய குரு. கார்டு எடுக்கணும், அடுத்தது கார்டு வந்து 2500 ரூபா. 2500 ரூபாவா? அப்போ என்னன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து கமல் சார் வந்து பிரபுதா மாஸ்டர் அப்போ வந்து எல்லாருமே அங்கே ஆடிட்டு வந்து சொல்லுவாங்க, சரியான மூமெண்ட், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நீங்கள் இன்னும் 2 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வெறுப்பாத்தாங்க. அங்கே போயிட்டு ஆடிட்டு வரவங்களாம் பிரபு மாஸ்டர் எப்படியா பண்ணணும் போது சிரஞ்சீவி சார் வந்து ஒரு 50 பாய்ஸ் அப்போ எங்களால் அமிச்சிட்டா ரிஜெக்ட் அப்படின்ட்டாரு. சரி வந்தாச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.